உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முத்து நகருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன். மீன்வளமும் துறைமுகமும் வணிகமும் செழிக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்? தூத்துக்குடி மக்ரூன், கோவில்பட்டி கடலை மிட்டாய், அந்த இரண்டு இனிப்பு மாதிரியும் இந்த மாவட்ட மக்களும் இனிமையானவங்க. ஸ்வீட் மட்டுமா தமிழ்நாட்டுக்கு நீங்க சப்ளை பண்றீங்க? உப்பும் சப்ளை பண்ணுகிறதும் நீங்க தான். தனது ஆஸ்தி மொத்தத்தையும் விற்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய கப்பலோட்டிய தமிழர் மண், சிதம்பரனாரின் மண் இந்த மண். அவர் மட்டுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் மண், மகாகவி பாரதியார், அண்மையில் மறைந்த தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு உள்ளிட்ட பல விடுதலை போராட்ட வீரர்களை, தியாகிகளை தமிழ்நாட்டுக்கு தந்த மண் இந்த தூத்துக்குடி மண். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு KVK சாமி, தலைவர் கலைஞர் அவர்களால் முரட்டு பக்தன் என அழைக்கப்பட்ட அண்ணன் என் பெரியசாமி உள்ளிட்ட பல கழக தீரர்களை தந்த மண். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில பரப்புரையை முடிச்சுட்டு தூத்துக்குடி வருவதற்கு 2 மணி நேரம் ஆச்சு. தூத்துக்குடியில பரப்புரை என்றதுமே வர்ற வழியில கடந்த 5 ஆண்டுல இங்க எத்தனை முறை வந்திருக்கோன்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன். எனக்கே மலைப்பா இருந்துச்சு. எத்தனை அரசு நலத்திட்ட விழாக்கள், எத்தனை ஆய்வுகள், எத்தனை தொழிற்சாலைகளை தொடக்க விழா, புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம், எல்லாத்துக்கும் மேல தொடர்ச்சியா 3 ஆண்டுகள் தூத்துக்குடி இயற்கையுடைய சீற்றத்திற்கு ஆளாகி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ தூத்துக்குடிக்கு ஓடோடி வந்து பார்த்தேன். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் கூடுதல் அதிகாரிகள் உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்க மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கி விட்டேன். அப்ப ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட தராத நிலையில நம்ம அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அறிவிச்சு 666 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை நேரில் வந்து வழங்கின. அது மட்டுமா, வெள்ள பாதிப்பில் அதிகம் பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கணும். இப்படி தூத்துக்குடி இதுவரை எப்போவே பார்க்காத அளவு அதிக திட்டங்களை கடந்த 5 வருஷத்துல செயல்படுத்தி இருக்கிறோம்.